ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது நம்பியாண்டார் நம்பிகளின் ஆளுடைய பிள்ளையார் திருச்சண்பை விருத்தம். திருச்சிற்றம்பலம். 11ஆம் திருமுறையில் 36வது பனுவல் நம்பியாண்டார்கள் நம்பி அருளி செய்திய ஆளுடைய பிள்ளையார் திருச்சண்பை விருத்தம். சீர்காழிக்கு வழங்கும் 12 பெயர்களுள் ஒன்று திருச்சண்பை. சண்பை புல்லால் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு மாய்ந்த தம் குலத்தினரால் வந்த பழி தன்னை பற்றாதிருக்க வேண்டும் என்று கண்ணபிரான் சீர்காழி தலத்தில் சிவபெருமானை பூஜித்தமையினால் இந்த தலம் சண்பை என பெயர் பெற்றது. திருஞான சம்பந்தர் பிறந்த பெருமை கொண்ட இந்த சண்பைப்பதியை போற்றி கட்டளை கலித்துறையால் 10 திருவிருத்தங்களால் நம்பிகள் பாடியுள்ளார். இப்பாடல்களில் முதல் இணைப்பு செய்யுளாக 11வது பாடல் அமைந்துள்ளது. முதல் பாடலில் சமணம் அழிந்து சைவம் மலர் அவதரித்த திருஞான சம்பந்தரை புகழ்கிறார் நம்பிகள். பேர் எழில் தங்கியுள்ள இம்மண்ணுலகம் அருள் பெற்று மேன்மையுறவும் சமணர்கள் திகைத்து அழுந்தவும் அவதரித்தவர் யாரெனின் தெளிந்த நீர் கொண்ட தாமரை மலர் கழித்து நிற்க அதன் மேல் அன்னம் நடந்திட தெய்வமகள் என்று சொல்லுமாறு நெற்பயிர் முற்றி தலை சாய்த்து பணிகின்ற சீர்காழி காவலராகிய திருஞான சம்பந்தர் ஆவார் என்கிறார். மதுரை மாநகரில் சமணம் வேரூன்றி இருந்தது. அது கண்டு மனம் வருந்திய பாண்டிமாதேவி மங்கையர் கரசியார் குலச்சிறையார் ஆலோசனைப்படி திருஞான சம்பந்தரை மதுரை மாநகருக்கு வரவழைத்தார். அவர் தங்கியிருந்த திருமடத்திற்கு சமணர்கள் தீயிட்டார்கள். திருஞான சம்பந்தரோ அத்தீ பையவே சென்று பரகதி பாண்டியர்க்காகவே என்று கூற பாண்டியனை வெப்பு நோய் தாக்கியது. அதனை சமணர்களால் போக்க இயலவில்லை. திருஞான சம்பந்தர் திருநீற்றின் மூலம் அந்நோயை குணப்படுத்தினார். பின்னர் அனல்வாதம் புனல்வாதங்கள் மூலம் சமணர்களை வென்று கழுவேற்றி சைவ சமயத்தை பாங்குடன் விளங்கச் செய்தார். இப்பாடலில் தாமரை மலர் என்பது மங்கையர் கரசியையும், அன்னம் என்பது திருஞான சம்பந்தரையும், தலை சாய்ந்த நெற்பயிர்கள் என்பது சமணர்களையும் உணர்த்தியது. தாமரை மலர் மகிழும்படியாக அன்னம் நடந்திட அது கண்ட செந்நற்பயிர்கள் தலை சாய்ந்தன. இத்தகைய வளமுடைய சீர்காழி இங்கு பிறந்த திருஞான சம்பந்தரோ மங்கையர்க்கரசியார் மனம் மகிழ மதுரையில் வாதங்களை செய்து சமணர்களை நிலைகுலையச் செய்தார் என்பது குறியீட்டு உருவமாக இப்பாடலில் உணர்த்தப்படுகிறது. அத்திருப்பாடல் இது. பாலித்து எழில் தங்கும் பார்முகம் உய்ய பார்முகம் உய்ய பரிதலையோர் மாலுற்று எழுந்த அவதரித்தோன் பரிதலையோர் மாலுற்று அழுந்த அவதரித்தோன் சம்பந்தனே தம்பந்தனே மணிநீர் கமலத்து ஆலித்து அலர்மிசை அன்னம் நடப்ப அணங்கு இது என்ன சாலித்தலை பணி சண்பயர் காவலன் சம்பந்தனே
அடுத்த பாடலில் உமையம்மை அருள் பெற்றவர் திருஞான சம்பந்தரே என்று கூறுகிறார் நம்பிகள். பூந்தாது தங்கிய தலை முடி நன்கு நீண்டு வளர்வதற்கு முன் சிவபெருமானின் இடப்பக்கத்திலுள்ள உமையம்மையின் அருள் பெற்றவர் யாரெனின், பசுமையான அலைகள் வீசுகின்ற வங்கக் கடல் சேர்ந்த புதுமண புன்னையின் கீழ் சங்கு தங்கிடும் வயல்களை உடைய செண்பையார் காவலன் திருஞான சம்பந்தரே என்கிறார் நம்பிகள். திருஞான சம்பந்தர் தலைமுடி நீண்டு வளர்வதற்கு முன் உள்ள பருவமாகிய 3 வயதில் ஒரு நாள் தந்தையுடன் குளத்திற்கு சென்றார். தந்தையாராகிய சிவபாத ஹிருதயர் குழந்தையை குளக்கரையில் இருத்தி தாம் நீரில் மூழ்கி அகமருஷண ஸ்நானம் செய்திட தந்தையை காணாமல் ஞானசம்பந்த குழந்தை தோணியப்பர் கருவறை பார்த்து அழுதது. உடனே பிரம்மபுரீஸ்வரன் இடபாரூடராய் தோன்றி இறைவியை நோக்கி பாலூட்டுமாறு கட்டளையிட பிராட்டியார் தமது பாலை பொன் வள்ளத்தில் பெய்து சம்பந்த குழந்தைக்கு ஊட்டினார். அதன் மூலம் உவமையிலா கலைஞானமும் உணர்வறிய மெய்ஞானமும் கைவரப் பெற்றார். இந்நிகழ்ச்சி இப்பாடலிலே கூறப்படுகிறது. இப்பாடலில் வங்கக்கடல் சிவபிரானாகவும் புன்னைமரன் உமை அம்மையாகவும் அதன் கீழ் கிடக்கும் சங்கு திருஞான சம்பந்தராகவும் உருவகிக்கப்பட்டுள்ளன. கடல் அருகிலுள்ள புன்னைமர நிழலில் சங்கு தங்கிடும் என்பதன் மூலம் இறைவனின் இடப்பக்கமுள்ள உமையம்மையின் அருளால் ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்டு சிவஞானம் பெற்றமை பெறப்படுகிறது. அத்தகைய அற்புத பாடல் இப்பாடல். பொங்கு தங்கும் குஞ்சி கூடா பருவத்து, பொங்கு தங்கும் குஞ்சி கூடா பருவத்து, குன்றவில்லி பங்கு தங்கும் மங்கை தன் அருள் பெற்றவன் சம்பந்தனே. பொங்கு தங்கும் குஞ்சி கூடா பருவத்து, குன்றவில்லி பங்கு தங்கும் மங்கை தன் அருள் பெற்றவன், மங்கை தன் அருள் பெற்றவன். பைம்புணரி பொங்கும் பங்கப்புனல் சேர்த்த புதுமண புன்னையின் கீழ் சங்கு தங்கும் வயல் சண்பயர் காவலன் சம்பந்தனே, சண்பயர் காவலன் சம்பந்தனே. குஞ்சி கூடா பருவத்து குன்றவில்லி குன்றவில்லி பங்கு தங்கும் மங்கை தன் அருள் பெற்றவன் சம்பந்தனே, அருள் பெற்றவன் சம்பந்தனே. இனி திருமருகல் தலத்தில் திருஞான சம்பந்தர் செய்த அற்புத நிகழ்ச்சியை கூறுகிறார் நம்பிகள். குவளை மலர் போன்ற கருங்கண்களையும் கொடி இடையையும் உடைய பெண்ணின் துன்பம் நீங்க அன்று துவளத்தோடு நஞ்சினை இறக்கியவனும் தீந்தமிழ் தேவாரப் பாடல்களை பாடியவரும் ஒளி விடுகின்ற கொடிகளை உடைய மலை போன்ற மாளிகைகளின் உச்சிப்பகுதியில் வெண்மையான பிறைத்திங்கள் தங்குகின்ற சீர்காழி காவலரும் திருஞான சம்பந்தரே என்று நம்பிகள் போற்றுகிறார். திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் உள்ள தலம் திருமருகல். மருகல் என்பது கல்வாழை எனப்படும். இந்த கல்வாழையை தல மரமாக கொண்டிருப்பதால் இந்த ஊர் திருமருகல் என பெற்றது. இதன் அருகே உள்ள வைப்பூரில் உள்ள தாமன் என்னும் வைசியன் தன் மகளை தன் மருமகனுக்கே கொடுக்கிறேன் என கூறி தனது 6 பெண்களையும் பணவசதி படைத்தவர்க்கே மணம் செய்து கொடுத்து விட்டான். 7வது மகள் தன்னையும் அவ்விதமே மணம் செய்து கொடுத்து தன் மாமனை ஏமாற்றி விடுவார் என்பதை அறிந்து தன் மாமனிடம் உண்மையை கூறி நாம் திருமருகல் ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என இருவரும் வந்து திருமருகலில் தங்கினர். அன்றிரவு மணமகனாகிய அந்த வைசிய மகனை அரவு தீண்டியது. அக்கன்னிகை மனம் வருந்தி சிவபெருமானிடம் முறையீடு செய்தார். இவளது அவல ஒலி கேட்ட திருஞான சம்பந்தர் அங்கு எழுந்தருளி சடையாய் எனுமால் எனும் பதிகம் பாடிட அந்த வைசியன் உயிர் பெற்று எழுந்தனன். அவர்களின் திருமணத்தை
திருஞான சம்பந்தரே முன்னின்று நடத்தி வைத்தார். ஆலயத்தின் இடப்பகுதியில் வன்னி மரம் உள்ளது. இம்மரத்தடியில்தான் ஞானசம்பந்தர் விஷம் தீர்த்து வைசிய மகனுக்கும் செட்டி பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தார். சித்திரை பெருவிழாவிலே 6ஆம் நாள் விடம் தீர்த்தலும் 7ஆம் நாள் செட்டிப்பெண்ணின் திருமண விழாவும் நடத்தப்படுகிறது. அருள்மிகு வண்டுவார் குழலி உடனாய இரத்தனகிரீசர் வீற்றிருக்கும் திருமருகல் பதி இது. இதனை துவளத் தொடுவிடம் தீர்த்த தமிழின் தொகை செய்தவன் என்கிறார் நம்பிகள். அப்பாடல் இது. குவளைக் கருங்கள் கொடியிடை துன்பம் தவிர அன்று துவளத் தொடுவிடம் தீர்த்த தமிழில் தொகை செய்தவன் சம்பந்தனே. விடம் தீர்த்த தமிழில் தொகை செய்தவன் சம்பந்தனே சம்பந்தனே. குவளைக் கருங்கள் கொடியிடை துன்பம் தவிர அன்று துவளத்தொடு விடம் தீர்த்த தமிழில் தொகை செய்தவன். திவளக்கொடி குன்றமாளிகைச் சூளிகை சென்னியில் வாய் தவளப்பிறை தங்கும் சண்பயர் காவலன் சம்பந்தனே. சண்பயர் காவலன் சம்பந்தனே. இனி திரு நனிப்பள்ளியில் நிகழ்த்திய அற்புதத்தை கூறி போற்றுகிறார் நம்பிகள். வெண்குருகு பறவை ஒன் தவளப் புரி சங்கோடு ஆரவாரிக்க கயல் மீன்கள் புரள தடம் புனல் சீர்காழிக் காவலர் சம்பந்தர் கள்ளையும் அழகிய சோலைகளையும் உடைய நனிப்பள்ளியை பெரிய பாலை நிலமாக்கி அதனையே உள்ளம் பெருகும் நெய்தல் நிலமாக்கிய வித்தகராவார் என்கிறார். இது இன்றைக்கு புஞ்சை என வழங்கப்படுகிற திருநனிப்பள்ளி தளத்தில் நடந்த அற்புதம். அருள்மிகு பர்வதபுத்திரி உடனாய நற்றுணையப்பர் அருள் பாலிக்கின்ற தலம். திருஞான சம்பந்தர் திருக்கோலக்காவில் பொற்றாளம் பெற்றதை அறிந்த திருநனிப்பள்ளி வேதியர்கள் திருஞான சம்பந்தரை தரிசித்து பாலைவனமாக மாறிவிட்ட தங்கள் ஊருக்கு எழுந்தருளி அவ்வூர் மேம்பாடு அடைய உதவ வேண்டும் என்று வேண்டினர். உடனே தன் தந்தையின் தோளிலிருந்து இங்கு வந்து இறைவனை பாடி பாலையாக இருந்த இவ்வூரை நெய்தலாகுமாறு பாடி பின் அதனை கானகமாகவும் வயலுமாகவும் ஆக்கி அருளினார் என்பது வரலாறு. இத்தகைய அற்புதத்தை கூறி போற்றுகிற நம்பிகளின் பாடல் இதோ. கள்ளம் பொழில் நனிப்பள்ளி தடம் கடமாக்கி அகுதே வெள்ளம் பணி நெய்தல் ஆக்கிய வித்தகன் சம்பந்தனே வித்தகன். கள்ளம் பொழில் நனிப்பள்ளி தடம் கடமாக்கி அகுதே வெள்ளம் பணி நெய்தலாக்கிய வித்தகன். வெண்குருகு புல் ஒன் தவள புரி சங்கொடு ஆலக்கயல் உகள தள்ளம் தடம் புனல் சண்பயர் காவலன் சம்பந்தனே. ஆன இனி வேதாரண்யத்தில் திருக்கதவு மூடிட பாடிய வரலாற்றை கூறுகிறார். புன்தலை யானை உரியாகிய போர்வையை உடைய இறைவன் கோவில் கொண்டிருக்கும் திருமறை காட்டுக்கோவில் கதவு மூடிடுமாறு தேவாரம் பாடியும் சமணர்களுக்கு பேர் இடியாய் அமைந்தவரும் விண்ணில் மேகங்கள் ஒன்று கூடி மின்னியதைக் கண்டு வண்டு ஆட பிடையோடு கொக்கு உறங்கும் சோலைகளையும் ஆழமான அகழியையும் உடைய சீர்காழி காவலருமாகியவர் திருஞான சம்பந்தரே என்று
நம்பிகள் போற்றி பாடுகிறார். சிவபெருமான் தன்னை அழிக்க தாருகாவனத்து முனிவர்களால் அனுப்பப்பட்ட மத யானையை தோல் உரித்து அந்த தோலை போர்வையாக போர்த்தி கெஜாரி என்ற பெயரோடு வழுவூர் தலத்தில் காட்சி தருகிறார். இத்தகைய வீரச் செயல் நிகழ்த்திய சிவபெருமான் திருமறைக்காடு எனப்படும் வேதாரண்யத்தில் மறைக்காட்டு மணாளராய் வீற்றிருக்கிறார். அந்த ஆலயத்தின் கிழக்கு வாயில் கதவு வெகு நாளாக பூட்டி கிடந்தது. அங்கு வந்த அப்பரும் சம்பந்தரும் அதை கண்டு வியந்து அப்பர் அக்கதவு திறந்திட பாடிட கதவு திறந்தது. உள்ளே சென்று வழிபாட்டை முடித்து திரும்புகையில் கதவு மூடிக்கொள்ள சம்பந்த பெருமான் சதுரம் மறைதான் என பதிகம் பாட கதவு மூடிக்கொண்டது. அன்று முதல் கதவு மூடி திறக்கப்படுகிறது. மேலும் பாண்டிய நாட்டில் சமண சமயத்தை வென்று சைவம் தடைத்திட காரணமாயிருந்தவரும் சீர்காழித் தலைவர் சம்பந்தரே என கூறும் நம்பிகள் பாடல் இது. புன்தலை குஞ்சரப் போர்வையர் கோயில் புக அடைக்கும் ஒன் தலை தன் தமிழ் குண்டாசனி தன் தமிழ் குண்டாசனி சம்பந்தனே புன்தலை குஞ்சரப் போர்வையர் கோயில் புக அடைக்கும் ஒன்தலை தன் தமிழ் குண்டாசனி உம்பர் பம்பி மின்னும் கொண்டலைக் கண்டு வண்டு ஆட பிடையொடும் கொக்கு உறங்கும் தண்டலை குண்டகள் சண்பயர் காவலன் சம்பந்தனே சண்பயர் காவலன் சம்பந்தனே தன் தமிழ் குண்டாசனி தன் தமிழ் குண்டாசனி ஆன ஏ இனி 10 பாடல்களின் முதல் சீர்களை இணைத்து நூலை தொகுத்து பாடுகிறார். நிலவளம் நீர்வளம் மிக்க சோலைகள் சூழ்ந்த சண்பை என்னும் சீர்காழியானது ஊழிக்காலத்தில் யானையை அழித்த சிவனார் பணித்தவாறு விடம் கொண்ட பாம்பு போன்ற அல்குலை உடைய உமையோடு காட்சியளித்த இடமாகும். அப்பதியின் காவலர் திருஞான சம்பந்தராவார் என்கிறார். சீர்காழித் தலத்தில் ஊழிக்காலத்தில் உமையோடு கூடிய தோணியப்பராக காட்சி தருவார் என்பது வரலாறு. இத்தகைய காவலராகிய திருஞான சம்பந்தரை வணங்குவோம் என்று சொல்லுகிற அற்புதமான பாடல் இப்பாடல். நாமும் சம்பந்தர் திருவடிகளை போற்றி சண்பை நாயகரின் திருவருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 46ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது நம்பியாண்டார் நம்பிகளின் ஆளுடைய பிள்ளையார் திருச்சண்பை விருத்தம். விளக்கமளித்தவர் பரமக்குடி மே சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.